வணக்கம் வேன்பேரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ப்ளஸ் இந்த ஐபிஎலுக்கு ஸ்பெஷலாக ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்களும் வரும். ஸோ அதுவுமே உங்களுக்கு டெலிகிராமில் தான் அறிவிப்பு வரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வீடியோ சாட்டர்டேயில் நம்ம போட முடியாது, சாட்டர்டே சண்டே மேட்ச்சுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்னோடய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சு நீ தொடர்ச்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்தியா மேட்ச்சுக்கான வீடியோவே கொடுக்க முடியல, ஒரு சின்ன வருத்தம் தான். பட் என்னோடய பர்சனல் ஒர்க் ஓகே, இன்னி தொடர்ச்சியாக பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும். WBLோட 15வது மேட்ச்சு யூபி உமனுக்கும் குஜராத் உமனுக்கு இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கடைசி சில மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில இடங்களில் சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதை நான் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோ கொடுக்கலினாலும் சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். என்ன மாதிரி மேட்ச் மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் ஸோ அதை பார்த்துருக்கோம். அந்த பேஸ் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூபி உமன் குஜராத் உமன் ரெண்டும் பிளேயிங் 11ல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா மேபி ஒரு சேஞ்ச் இருக்கலாம் ரெண்டு டீம்லேயும். பட் நம்ம சேஞ்சஸ் எதுவுமே எடுக்காமல் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு செட் ஆகிருக்கிற டீம் அப்படின்னா இப்போது யூபி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் குஜராத்தும் ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் திரும்ப கம்பேக் கார்ட்னர் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே போல் தனுஜா கன்வர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் நடக்குது. இன்னொரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவாக இது முழுசாக கேட்குறவங்களுக்கு புரியும். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. முழுசாக கேட்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாத்தையும். ஸோ நியூ கம்மர்ஸை கொஞ்சம் கவனம் வச்சுக்குங்க. அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் நடக்கும். ஸோ நியூவாக வர்றவங்க பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக 3-4 மேட்ச் வரைக்கும் வரும். ஸோ அதுக்கப்புறம் அது ட்ராப் ஆகும். இப்போ ரீசெண்டாக 2-3 மேட்ச் அது மாதிரி நடந்திருக்கு. நியூ கம்மரை நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கிற மாதிரியான பிளேயர் தான் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யூபி முன்னப்பதுக்கு ஜிவால், நானா சபிகே கோல் இவங்கெல்லாம் இருக்காங்க. பவுலிங்கில் ராஜேஸ்வரி கைக்வாட், சர்வனி, அஞ்சலி சர்வனி பற்றி தெரியும். ஸோ நல்ல பவுலர் தான். ஜி சுல்தான். ஸோ இவங்களில் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இங்கே டேனியல் கிப்சன் வாய்ப்பில்லை, ஃபாரினர் ஃப்ளையர் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தோணுது. ஸோ அதர்வைஸ் சத்கரே, கஸ்யாப், ஸோ இங்கே யாராச்சும் வந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பி நாயக் இவங்கள நியூ கம்பர் பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு டிடி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த லெவலில் எந்த சேஞ்சும் இல்லாமல் எடுத்திருக்கோம். பிக்கிங் பேஸில் வழக்கம் போல் பார்க்கலாம். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கொஞ்சம் ட்ராபேக்காக தான் அமையுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. லாஸ்ட் பிக்கிங்கை வச்சு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது பெருத்து தான். கேப்டன் எங்கே வரும், லோ பிக்கில் யாரெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது நியூ கம்மர் வரும்போது சின்னதாக மாறும், புது பிளேயர் உள்ள வரும்போது. பட் இருந்தாலும் இந்த டீம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான விஷயங்களை யோசித்து ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். சேசிங் டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ அது போலவே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச்சுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் கவர் பண்ணியிருப்பீங்க. பேட்டிங்கில் உங்களுக்கு கேப்டன் வந்திருக்கும். ஸோ இந்த மேட்ச்சும் ஆல்மோஸ்ட் அதே சினாரி ஆஃபில் இருக்குது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஸோ அதை பொறுத்து கூட நீங்கள் டீமை செட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த கேப்டன் ஆப்ஷனில் குறிப்பிட்ட தகுந்த விஷயம் என்னன்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, அந்த டீம் லாஸ் ஆகுதுன்னா அந்த பிளேயர்ஸில் உங்களுக்கு கட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷனின் பிளேயர்ஸே வந்து கட் ஆகி போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் செட் பண்ணிக்கங்க. பேட்டிங் ஆர்டரும் இதில் கன்சிடரபுளாக இருக்கும் சில நேரங்களில் நிறையா நேரங்களில் அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ கேப்டன் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்மோனி விக்கெட் கீப்பிங்க்கும் இந்த மேட்ச் வந்து கேப்டன் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் ரொம்ப ரேர் ஆப்ஷன், இவங்களுடைய ஆர்டர் ரொம்ப டவுனாக இருக்குது. பட் நம்ம கான்செப்ட் வைஸ் யோசிக்கும்போது இவங்களுக்கும் ஒரு கேப்டன் ஆப்ஷன் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரிஸ்கி ஆப்ஷன் நீங்கள் வேணால் ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம மெத்தடாலஜியில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதே போல் செகர்வாத்துக்கும் அதே தான். பட் அது சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த 2 பேரும் ரொம்ப லோயஸ்ட் பர்சன்ட்டு, ரொம்ப ரிஸ்கியான கேப்டன் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிஸ்கியான
கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ குஜராத் உமனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை குஜராத் உமன் வந்து வின் பண்ணலை அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. 3ல் 2 பிளேயர் வரைக்கும் கட் ஆகிடுவாங்க, ட்ரீம் டீம் என்ட்ரே ஆக மாட்டாங்க. ஸோ இவங்க வின் பண்ணுனா இந்த பிளேயர்ஸுக்கும் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச்சில் இருக்குது. நீங்கள் ஹர்லி டியோல், பேத் மோனி 2 பேர்த்து கூட கன்சிடரபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2 பேர் கேப்டன் ஆப்ஷனில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்தியன் பிளேயர்ஸ் பெரிய லெவலில் கேப்டன் ரேஞ்சுக்கு தகுதியாக ஹர்லின் டியோல் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா மோனியை மட்டும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது அதே மாதிரி யூபி உமனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேப்டன் ஆப்ஷன் இருக்கா? பேட்டிங் கேட்டகரி, விக்கெட் கீப்பிங் கேட்டகரின்னா சாய்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். தீப்தி சர்மா ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது போக ரொம்ப ரிஸ்கி இவங்க டீமில் இப்போ கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறது சி ஹென்ட்ரி எடுக்கலாம். ஸோ பட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சி ஹென்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. ஸோ ஜி ஹரிஸ் இவங்க 3 பேர்த்தையும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இந்த 3 பேரும். ஆப்போனண்ட் டீமில் ஏ கார்ட்னர், ஸோ டாட்டிங். ஸோ இந்த 5 பேர் தான் மோஸ்ட் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ். எஸ்எல், மினி ஜிஎல் இது எல்லாத்துக்கும் இவங்களுக்குள்ளே கேப்டன் அபிசி அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுமானது. பட் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஜிஎல் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே என்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கலாம்? ஸோ மோஸ்ட்லி இதில் பெட்டர் சாய்ஸ் யார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் கார்ட்னரை எடுத்துக்கலாம். இங்கே தீப்தி சர்மா கேப்டன் சான்ஸ் அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஒருவேளை யூபி உமன் வின் பண்ணுறாங்கன்னா கார்ட்னர் கட் ஆகி அந்த இடத்துல நீங்கள் தீப்தி சர்மாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒன்று தான் சாய்ஸ், பட் ரேர் சான்ஸு. ஸோ இந்த 3 பேரும் ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் கேப்டன் வாய்ப்பில் இருக்கும். ஜிஎல் யூஸ் பண்ணுறவங்க இவங்கள யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 கேப்டன் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பிக்கிங் அடிப்படையில் சொல்கிறோம். பேட்டிங்கில் நீங்கள் நவ்ஹரே வேணால் இந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். நவ்ஹரே, ஹர்லின் டியோல், பேத் மோனி. ஓகேங்களா? இப்போ இச்பீல்டு கூட நம்ம எடுத்திருக்கோம். இச்பீல்டு பேட்டிங் ஆர்டரில் முன்னாடி வந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்கள நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கேப்டன் ஆப்ஷன். ஜிஎலுக்கு போகிறவங்களுக்கு இந்த 3 பிளேயர் ப்ளஸ் கார்ட்னரை ட்ரை பண்ணுங்கள். அதாவது குஜராத் உமன் வின் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஷியூர் வின் குஜராத் அப்படிங்கிற இடத்துல மட்டும். ஸோ அதர்வைஸ் ஜிஎல்லில் ஒருவேளை யூபி வின் பண்ணுறாங்க இல்லை 2 டீமுக்கு ஃபைட்டாக இருக்குன்னா இந்த 6 பிளேயர் தான் கேப்டன் ஆப்ஷனில் இன்றைக்கி மேட்ச்சுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க, சின்னதாக டைவர்ட் ஆகி போகுது கேப்டன் ஆப்ஷன். ஸோ பேட்டிங், விக்கெட் கீப்பிங்க்கும் ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச். ஓகே, கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சால் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷனை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். இதில் யூபி வின் பண்ணுறாங்க அப்படி சொல்லி நான் யோசிக்கும்போது இங்கே கேபி நவ்ஹரே, சி ஹென்ரி ஹரிஸ் என்னுடைய கேப்டன் ஆப்ஷன். ஓகேங்களா? கொஞ்சம் பிரிச்சே நம்ம சொல்லிடலாம். ஸோ இவங்க 3 பேரும் என்னுடைய கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே, இதே வின் பண்ணக்கூடிய டீம் குஜராத் அப்படின்னா கார்ட்னர், டாட்டின். ஸோ இந்த 3 பிளேயர் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகே, இப்போ விசி அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. ஸோ அதுவுமே இந்த இடங்களுக்குள்ளேயே மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பிகாஸ் இதே செக்ஷன் ஆஃப் பிளேயர்ஸுக்குள்ளே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல்ரவுண்டர், பேட்டர். ஸோ இதுக்குள்ளே தான் விசியும் அமையறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பிளேயர்ஸையெல்லாம் யூஸ் பண்ணலாம். இச்பீல்டு இவங்க. ஸோ இந்த 2 பேர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர். ஸோ எக்ஸ்ட்ராவாக இதில் யாருமே இல்லை. இச்பீல்டு வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இங்கே சினாரியோ. கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பிளேயர் பிக்கிங்கை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பேட்டிங் ஆர்டர், சில விஷயங்கள், மேட்சோட சினாரியோ இதெல்லாமே முக்கியம். ஸோ பேத் மோனி ஒருவேளை உங்களுக்கு பேத் மோனி வரல, யூச்செட்ரி தான் வர்றாங்க அப்படின்னா ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா பாயிண்ட் பேஸில் சின்னதாக ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை தான் யூச்செட்ரி இருப்பாங்க. இதில் குஜராத் லாஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல கூட நீங்கள் பேத் மோனியே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஹை பர்சன்டேஜ் வேல்யூ மெகாஜிஎல்லில் கூட அதுவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இந்த 3 பிளேயரில் டெஃபினட்டாக ஒரு பிளேயர் நீங்கள் எடுக்கணும். ஸோ எல்லாருமே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்.
ஈச் வீல் ஹர்லிண்டியோல் ஆல்மோஸ்ட் கேப்டன் ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஒரு பிளேயர் எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸ். ஸோ கேபி நவஹரே ஒன்லி ஒன் பிளேயர் ஹை பர்சன்டேஜில் உங்களுடைய சாய்ஸில் எடுத்துக்கலாம். நவஹரே யூபி வின் பண்ணுறாங்க, இந்த சேசிங் வர்றாங்க யூபி அப்படின்னா கேபி நவஹரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் கூட மிஸ் ஆகலாம், உங்களுடைய ரிஸ்க்கு பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ 2 பிளேயர் பேட்டிங் கேட்டகரியில் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது நவஹரே வரல குஜராத் வின் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு பிளேயரோட பேட்டிங் கேட்டகரி நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோ டீம் அப்படின்னா இப்போ யூபி வின் பண்ணுற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். டியோல் அல்லது யாராவது ஒரு பிளேயர் எடுத்துக்குவோம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான் மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் இந்த மேட்ச் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், லாஸ்ட் 2 மேட்ச்சு கிரெடிட்டை பேஸ் பண்ணி செக் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். டோட்டலி டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் கட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச்சு ஒன் சைடாக போகுது, ஒரு டீமுக்கு ஃபேவராக போகுதுன்னா கார்ட்னர் தீப்தி சர்மாவில் ஒருத்தரை கட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. இது ஜிஎலுக்கான ஐடியா, மினி ஜிஎலோ மற்ற விஷயங்களுக்கானது கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் சேஃபாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது பெட்ரு. இப்போ யூபி பேஸில் நாம் டீமை மேக் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா. செனல் ஹென்ரி, ஜி ஹாரிஸ், ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் ரீதியாக யோசிச்சிங்கன்னா கௌதம், எக்லஸ்டோன், ஸோ எனி 1 or 2 பவுலர்ஸ் ஸோ அப்படிங்கிற ரேஞ்சில் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ யூபி சைடு நம்ம டீமை எடுத்துருக்கிறதுனால, யூபி சைடு டீமை மேக் பண்ணுறதுனால ஸோ இந்த இடத்துல கே கவுட் அல்லது எஸ் தாகூர் யாராவது ஒரு பிளேயரை இன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பிளேயர் நீங்கள் இந்த டீம் சைடு எடுக்கிறீங்க குஜராத் சைடு அப்படின்னா பேட்டிங் கேட்டகரியில் புல்மாலி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது ஒரு பவுலரை இன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ டீம் கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ இங்கே புல்மாலி அல்லது விருந்தா தினேஷ் அப்படின்ட்டு இப்போ 3 பேட்டர் வரைக்கும் போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டியோவில் கூட மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு பவுலர்ஸ் யூஸ் பண்ணுறதும் ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் டெமோ. ஸோ இதில் என்ன ரீசன், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் எடுத்துருக்கிற டீம்லேயே பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் வந்தாச்சு. ஹர்லிண்டியோன், வி தினேஷ், பவுலிங்கில் கே கவுட். ஓகே, ஓவராலாக நீங்கள் ஜிஎலுக்கு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 3 பிளேயர் வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ட்ரை பண்ணணும். 3லிருந்து 4 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரவுண்டரில் ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஜி ஹரிஸ் அல்லது ஹென்ரியை மிஸ் பண்ணிவிட்டு தஹிலா மெக்ராத், இது கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு ஓவர் 2 ஓவர் தான் போடுறாங்க, பட் ஜி ஹரிஸ் மஸ்ட்டாக எல்லா ஓவரும் பவுல் பண்ணுறாங்க. உங்களுக்கு லோ பிக்கில் ஒரு சில பிளேயர்ஸை பிக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஓவராலாக லோ பர்சன்டேஜ் பிக்கில் முக்கியமான பிளேயர்ஸாக இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பி மிஸ்ரா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அதே போல் கே கவுட், ஸோ இந்த பிளேயர் முக்கியமாக இருக்க வாய்ப்பு. இங்கே தஹிலா மெக்ராத் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இங்கே இச்ஃபீல்டு, ஹர்லிண்டியோல், விருந்தா தினேஷ், புல்மாலி. ஸோ இந்த ஒரு 7 பிளேயர், ஸோ எப்போவுமே ஒரு 6லிருந்து 7 பிளேயர் கிடைப்பாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 3 பிளேயர் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். மினிமம் 3 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸ் ஆகிற டீமில், அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல லோயர் டவுனில் வரக்கூடிய பிளேயர்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் இச்ஃபீல்டு, புல்மாலி, ஸோ இங்கே 2 பேர் லோயர் டவுனில் வரக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ வின்னர் டீமில் இருக்கக்கூடிய இனிஷியலாக வரக்கூடிய பிளேயர்ஸ் விருந்தா தினேஷ். ஸோ அப்போது மோஸ்ட்லி வின் ஆகுது லாஸ் ஆகுது அந்த கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லோ பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் வின் ஆகக்கூடிய டீமில் வின் ஆர் லாஸ் அது நோ ப்ராப்ளம். பவுலரை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பிக் பவுலரை அல்லது ஆல்ரவுண்டர், ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தொடர்ச்சியாக இதே போல் தான் உமன்ஸ் மேட்ச் வருது, கொஞ்சம் எளிமையாகவும், அதே நேரத்தில் கேப்டன் விசி சரியாக கிளிக் ஆகாதனால பெரிய அளவில் ரேங்க் வர முடியல அப்படிங்கிறது தான் நம்ம மெம்பர்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, உமன்ஸ் மேட்ச் அப்படி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டையும் பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, பண்ணுவோம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு மோஸ்ட்டாக கன்ஃபார்மாக வரக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்னது கார்ட்னரை மிஸ் பண்ணுங்கள், அதாவது யூபி வின் பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல மிஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல்
குஜராத் வின் பண்ணுற இடத்துல தீப்தி டாப் மோஸ்ட் பிக்கு. ஸோ அவங்கள ஒரு இடத்துல மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சில ஐடியா வந்து ஒன்லி ஜிஎல் நீங்கள் அந்த அமௌண்ட்டு நோ ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி யோசிக்காதோ அல்லது லோ பிக்கில் கம்பல்சரி இவங்க வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பிளேயர்ஸை நீங்கள் எடுத்திருந்தாலோ ஸோ அது மேனேஜபிளாக உங்களுக்கு அந்த டீமும் ஒரு ஜோனுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்றபடி 10 டிடி 11 டிடி வருது அப்படின்னா கேப்டன் விசி ஆப்ஷனும் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சென்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சு ஆல்ரவுண்டர், பேட்டர், விக்கெட் கீப்பர் 3 இடத்துலையும் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டரில் வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு கேள்வி வரும், லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெனசனும் வந்திருந்தாங்க, ஈபெரியும் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் ஆல்ரவுண்டில் கேப்டன் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச்சு பெங்களூர் ஃபஸ்ட் பேட்டிங். ஸோ ஈபெரி, ஜெனசன் 2 பேர் கேப்டன் ஆப்ஷனில் இருந்த பிளேயர்ஸ் தான் மாதிரினா கேப். ஸோ இப்படி தான் எடுத்திருந்தோம். இதில் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நம்ம குரூப் பிளேயர் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து கிரெடிட், ஸோ இதெல்லாமே யூகிச்சு அதிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இதனால தான் சில நேரங்களில் லெவல்ஸ் மாறும்போது நம்ம வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒரு சில விஷயங்கள் மாற்றம் அடையும். ஸோ ஆன் டைமில் தான் அதை நான் ப்ரிடிக்டே பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இருக்குது. இந்த மேட்ச்சு லெவல்ஸில் சேஞ்ச் இருப்பது போல தான் இருக்குது. காரணம் என்னென்னா, முக்கியமாக தெரியக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியம்னா இவங்க எல்லாருமே ட்ரீம் டீம் வருவாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த ஒரு இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக ஏதாவது ஒரு இடத்துல பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிளேயர். ஒரு சாம்பிளுக்கு நான் இந்த 6 பேர்த்த நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு 2 பிளேயர் வரைக்கும் இங்கிருந்து ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கே கவுடையும் ஹர்லின் டியோலையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை பிரியா மிஸ்ராவையும் செகர்வர்த்தையும் கொண்டு போகிறீங்க, அல்லது பிரியா மிஸ்ரா ஹர்லின் டியோவில் எடுத்துகிட்டு போகிறீங்க, பிரியா மிஸ்ரா ரிச்சிபீல்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் இங்கேருந்து ட்ரீம் டீம் என்ட்ராக அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயம். இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அவங்க லோயர் டவுனு தான் பர்சன்டேஜ் வைஸாகவும். கே கௌதமை தவிர தனுஜா கான் இவங்கெல்லாம் கூட இல்லை. கே கௌதம் தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 6 பேரில் 5 பிளேயர் லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான். ஸோ அந்த 5லிருந்து 2 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பிக் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோவை முழுமையாக பார்க்காதவங்க மிடில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் முழுமையாக பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.